வாசுகி, இந்த யுத்தம் தர்மம் மற்றும் அதர்மம், சத்தியம் மற்றும் அசத்தியம், மகாதேவர் மற்றும் மன்சாவிற்கிடையே நடக்கிறது. இதிலிருந்து நீ விலகினல். நீ இந்த பிரபஞ்சத்தின் நலனிற்காக போராட வேண்டும், அதர்மத்தின் பாதையில் சென்ற மன்சாவிற்காக அல்ல. மன்சா எங்கள் குலதேவி ஆவாள். குலதேவியின் கட்டளையை புறக்கணிப்பது குல துரோகமாகிவிடும். நான் இப்பொழுது பின்வாங்கினால் அசுரர்களும் என்னை விட சிறந்த வீரர்கள் என்பார்கள். அவர்கள் தன் குலத்திற்காக மரணத்தை கண்டு அஞ்சாமல் யுத்தம் புரிவார்கள். என் குலத்தின் பாதுகாப்பிற்காக நான் போராடுகிறேன் நாராயணா. தயவு கூர்ந்து தாங்கள் என் பாதையை விட்டு விலகுங்கள் நாராயணா. நான் எனது இந்த அஸ்திரத்தை கொண்டு தங்களது கருடனை வதம் செய்ய போகிறேன். வாசுகி, இதுவே உன் முடிவு என்றால் பிறகு நானே உன்னை என் கரங்களால் வதம் செய்வேன். உன்னை என் கரங்களால் வதம் செய்வேன். என்னை மன்னியுங்கள் மகாதேவா, நான் தங்களிடமிருந்துதான் பயின்றேன். எவரேனும் தர்மத்தின் பாதையில் இடையூறாக வந்தால், தர்மத்திற்கு எதிராக நின்றால், அவர்களை அழிப்பதுதான் தர்மமாகும். மரணத்தைக் கண்டு நான் அஞ்ச மாட்டேன். என் பாதையை விட்டு விலகுங்கள் நாராயணா. இறுதியாக நான் உன்னை எச்சரிக்கிறேன் வாசுகி, இங்கிருந்து சென்று விட. இயலாது நாராயணா. நான் இவ்விடத்தை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். சுதர்சன சக்கரமே, சுதர்சன சக்கரமே. என் கரங்களால் உன்னை வதம் செய்வேன் என்று நான் என்றுமே யூகித்ததில்லை வாசுகி. ஆனால் இன்று தர்மத்தை நிலைநாட்ட இக்காரியத்தை நான் செய்வேன். வேண்டாம் நாராயணா, வேண்டாம். தங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். எனது மைந்தன் வாசுகியை வதம் செய்து விடாதீர்கள். தங்களது மைந்தன் தர்மத்தின் பாதையை துறந்து அதர்மத்திற்கு துணை சென்று விட்டான். ஆகையால் அவனது அழிவு தீர்மானிக்கப்பட்டு விட்டது. வாசுகியின் மீது அஸ்திரத்தை செலுத்தி தாங்கள் இன்று மாபெரும் பாவம் இழைத்திருக்கிறீர்கள். இனி தாங்கள் இழைத்தையும் மாபெரும் பாவத்திற்கு சிவனானவன் தண்டனை வழங்குவார், தண்டனை வழங்குவார்.
நிறுத்துங்கள், தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. இல்லை, மகாதேவா, நாராயணா, தாங்கள் சிவனின் வாசுகியை தாக்க முயல்கின்றீர்கள். பக்தனை தாங்கள் அவமதித்திருக்கிறீர்கள். ஆகையால் சிவன் தங்களுக்கு நிச்சயம் தண்டனை வழங்குவான். தங்களுக்கு நிச்சயம் தண்டனை வழங்குவான். தாங்கள் என்னை தண்டிப்பீர்களா மகாதேவா? தாங்கள் இப்பிரபஞ்சத்தை துறந்து தங்கள் கடமையை மறந்து விட்டீர்கள். இந்நிலையில் பிரபஞ்சத்தை காக்கும் பொறுப்பை நான் ஏற்றதற்கு என்னை தண்டிப்பீர்களா? இல்லை மகாதேவா, இன்று நான் எனது கடமையை செய்து முடிப்பேன். வாசுகியை நான் நிச்சயம் அழிப்பேன், நிச்சயம் அழிப்பேன். நாராயணா, வாசுகியின் விருப்பமான சர்ப்பம் வாசுகியின் மீது நடக்கும் தாக்குதல் இந்த சிவனையே தாக்குவது போன்றதாகும். மகாதேவா, வாசுகி செய்த காரியத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள். தங்களுக்கு உண்மை தெரிந்தது என்றால் தாங்களும் அவனை தண்டிப்பீர்கள். சிவன் அறியாத ஒன்றென்று எதுவும் இல்லை. அதை மறவாதீர்கள். நாராயணா, தன் குலத்தினை காத்திடவே வாசுகி கருடனை எதிர்த்து யுத்தம் புரிந்தான் என்பதை அறிந்திடுங்கள். வாசுகி இழைத்ததில் தவறில்லை, தண்டனைக்குரியவனும் அல்ல. ஒருவேளை தாங்கள் யாவரும் வாசுகிக்கு எதிராக நின்றால் இந்த வாசுகியை காத்து நிற்க இந்த சிவன் இருக்கிறான், இந்த சிவன் இருக்கிறான். இறுதியாக தங்களிடம் உரைக்கின்றேன் நாராயணா, தயை கூர்ந்து சுதர்சன சக்கரத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். தாங்கள் இக்கணம் என்னை அவமதிக்கிறீர்கள் மகாதேவா. இச்சமயம் பிரபஞ்சத்தை காக்கும் பொறுப்பு என்னுடையது. அதை சரிவரச் செய்வதற்குத்தான் முயல்கிறேன். இது தங்கள் முயற்சிக்கு
சிவன் தரும் அன்பான பரிசாகும். பிரபஞ்சத்தின் மகாதேவர், அனைவரின் உணர்வுகளையும் புரிந்து கொள்பவர், அனைவரின் மனதையும் அறிபவர். தாங்கள் ஏற்றாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தாங்கள் செய்வது தவறாகும் நாராயணா. வாசுகி! கூறுவதை கேளுங்கள் நாராயணா. அதற்கு வாய்ப்பில்லை மகாதேவா. இந்த ஜகத் ரட்சகனின் கடமை பிரபஞ்சத்தை சரிவர நடத்துவதே, பிரபஞ்சத்தை தர்மத்தின் பாதையில் நடத்துவதே. இந்த வாசுகி லோக நன்மைக்கு இடையூறாக இருக்கிறான் மகாதேவா. தர்மத்தின் பாதையில் இடையூறாக இருக்கிறான். ஆகையால் அவனது அழிவுதான் உகந்ததாகும். வாசுகி இன்று தன் குலத்தினை காத்திடவே முயன்றான் நாராயணா. தர்மத்தை வகுத்தவனுக்கு அந்த தர்ம இலக்கணத்தை பற்றி எடுத்துரைக்க அவசியமில்லை. தங்கள் சுதர்சன சக்கரத்தை திரும்ப பெற்றிடுங்கள். இது எனது வேண்டுகோளாகும். சுதர்சன சக்கரம் மட்டுமல்ல, நாராயணனும் திரும்பிச் செல்ல மாட்டான். அவ்வாறெனில் யுத்தத்திற்கு ஆயத்தமாகுங்கள். சிவனது திரிசூலத்தை எதிர்கொண்டிடுங்கள். வேண்டாம் மகாதேவா, அவ்வாறு செய்யாதீர்கள்.
ஹர ஹர மகாதேவா. எச்சரிக்கிறேன் மகாதேவா. மகாதேவா, நாராயணா! மகாதேவா! இந்த அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்துங்கள். வேண்டாம் நாராயணா. அண்ணியே, அவர்களை தடுத்து நிறுத்துங்கள். ஆம் தாயே, இந்த யுத்தம் பிரபஞ்சத்திற்கு பேரழிவை தரும். தடுத்து நிறுத்துங்கள். ஏன் இவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள்? செய்வது அவர்கள் அல்ல, நான் தான் கணேசா. இது மன்சாவின் விருப்பமாகும். நாராயணனும் சிவனும் மோதிக்கொள்ளும் பொழுது பிரபஞ்சத்தோர் இந்த மன்சாவைதானே தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இப்புவியில் என்னால் என் சாம்ராஜ்யத்தை உருவாக்க இயலும். அது மட்டுமல்ல, அப்பொழுதே பிரபஞ்சத்தோர் அனைவரும் எனக்கு மரியாதை அளிப்பார்கள். தாங்கள் புரிவது என்ன நாராயணா? தாங்கள் என்னை அவமரியாதை செய்தீர்கள் மகாதேவா. ஆகையால் என்னிடமும் மரியாதையை எதிர்பார்க்க வேண்டாம். என்னை விட்டு விடுங்கள். விடுபெற ஏன்றால் என்னிடமிருந்து விடுபெறுங்கள். ஒருவரை ஒருவர் இறைவனாக வணங்கும் அவர்கள் இன்று விரோதிகளாக இருக்கிறார்களே. தேவேந்திரா, வாயு தேவரிடம் கூறி மகாதேவரையும் நாராயணரையும் இங்கு அழைத்து வர சொல்லுங்கள். தாயே, நாராயணர் மற்றும் மகாதேவரின் வேகத்தை வாயு தேவரால் எவ்வாறு கட்டுப்படுத்த இயலும்? தாயே பார்வதி, தாங்கள் அறியாததா? சென்ற முறை மகாதேவரும் நாராயணரும் யுத்தம் செய்த பொழுது இருவரும் பல ஆயிரம் வருடங்களுக்கு இப்பிரபஞ்சத்தை விட்டு விலகி இருந்தார்கள். இம்முறையும் அவ்வாறே நடந்து விடுமோ என்று அச்சமாக உள்ளது. மகாதேவரும் நாராயணரும் மீண்டு வருவதற்குள் மன்சாவின் சாம்ராஜ்யம் சிவனின் பிரபஞ்சத்தில் நிர்மாணிக்கப்படும். நான் என் வன்மத்தில் வென்று விடுவேன். இந்த ஆண்ட சராசரமும் எனது வெற்றியை கொண்டாட தயாராகட்டும். இல்லை, சிவனை பிரிந்து சக்தி பல ஆயிரம் வருடங்களுக்கு தனியாக இருக்க மாட்டாள். இந்த பிரிவை பொறுத்துக்கொள்ள இயலாது.
மகாதேவர் மீண்டு வந்தாக வேண்டும். மகாதேவர் மீண்டு வந்தாக வேண்டும். தேவி கங்கையே, தாங்கள் செய்தது தவறென்று இப்பொழுதும் விளங்கவில்லையா? தாங்கள் கைலாயத்தில் காலடி வைக்காமல் இருந்திருந்தால் எந்த அசம்பாவிதம் நேர்ந்திருக்காது, பிரபஞ்சத்திற்கு ஆபத்து நேர்ந்திருக்காது. எனக்கு இதில் வருத்தமில்லை, மகிழ்ச்சிதான். எனக்கு கிடைக்காத உரிமை உன்னிடமிருந்தும் பறிக்கப்படுகிறது பார்வதி. எனக்கு கிடைக்காத மகாதேவர் உன்னிடம் இருந்தும் விலகி செல்கிறார். எனது விருப்பமெல்லாம் ஒன்றுதான். மகாதேவர் இப்பிரபஞ்சத்தில் எங்கிருந்தாலும் எனக்கு எந்த அளவிற்கு உரிமையானவரோ அவ்வாறே உனக்கும் இருக்க வேண்டும். அவ்வாறே உனக்கும் இருக்க வேண்டும். வாருங்கள் தாயே கங்கையே, இந்த வெற்றியை நாம் கோலாகலமாக கொண்டாடுவோம். தந்தையும் நாராயணரும் வந்துவிட்டார்கள். பாருங்கள், அவர்கள் வருகிறார்கள். தங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன் நாராயணா. நான் இன்று என் திரிசூலத்தை பிரயோகித்திருக்க கூடாது. நான் தான் தங்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். தங்களுக்கு இவ்வாறு நான் எடுத்துரைக்க வேண்டி வந்தது. எனக்கு வேறு வழி தெரியவில்லை. சற்று நன்றாக பாருங்கள், தங்களை பிரிந்து இந்த பிரபஞ்சம் எந்த நிலையில் உள்ளது என்று. மன்சா தேவியை போற்றி பாடுவதால் நாம் அனைவரும் சர்ப்பத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கிறோம். அதையே தொடர்ந்து செய்வோம். நம்மை காப்பதற்கு மகாதேவர் வரவில்லையே, நாம் என்னதான் செய்வது? பக்தர்களான நாம் உயிருடன் இல்லாவிட்டால் பிறகு இறைவனுக்கு யார் பூஜை செய்வது? பிரபஞ்சத்தின் மகாதேவர் எவ்வாறு தன்னலம் கொண்டவரானார்? பிறரை பற்றி எவ்வாறு சிந்திக்காமல் போனார்? தேவி கங்கா என்ன செய்கிறார்கள், தேவி பார்வதி என்ன செய்கிறார்கள், கணேசன் என்ன செய்கிறான், தேவேந்திரன் என்ன செய்கிறான் என்பதெல்லாம் அவரவர் தனிப்பட்ட விஷயம் அல்லவா மகாதேவா? ஆனால் மகாதேவரோ பிரபஞ்சத்தின் பிரச்சனையை போக்குபவர். தனிப்பட்ட விஷயத்தை அல்ல, அனைத்தையும் துறந்து நீலகண்ட பர்வதத்தில் தாங்கள் எவ்வாறு உறங்கச் செல்லலாம் மகாதேவா? தாங்களே கூறுங்கள், தங்களை பிரிந்து பிரபஞ்சம் ஏங்குமா? என்னை மன்னியுங்கள் மகாதேவா. இல்லறத்தில் உள்ள பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக தாங்கள் தங்கள் கடமையிலிருந்து விடைபெறுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது மகாதேவா. சூழ்நிலையை சமநிலைப்படுத்தவே நான் வணங்கும் என் இறைவனிடம் அவ்வாறு நடந்து கொண்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் மகாதேவா. இல்லை நாராயணா,
நான் தான் தங்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். இன்று தவறிழைத்தது நான் தான். பிரபஞ்சத்தின் சிவனாக இருந்தும் நான் எனது கடமையை புறக்கணித்து விட்டேன். லோக நன்மைக்காக நான் எனது விருப்பு வெறுப்புகள் யாவையும் மறந்திருக்க வேண்டும் நாராயணா. ஆனால் நானோ எனது மன நிம்மதியை மட்டுமே நாடியிருக்கிறேன். உண்மை யாதென்பதை தாங்கள் எனக்கு காண்பித்தீர்கள். ஆனால் நான் இழைத்த தவறை காணுங்கள். இன்று நான் தங்கள் மீது, எனது உயிர் நண்பன் மீது, அனுதினம் வணங்கும் இறைவன் மீது, எனது திரிசூலத்தை பிரயோகித்து தாக்கிவிட்டேன். என்னை மன்னியுங்கள் நாராயணா. வேண்டாம் மகாதேவா. நாராயணா, தாங்கள் நான் வணங்கும் இறைவன். என்று இப்பிரபஞ்சத்தோர் மீண்டும் ஒரு முறை புரிந்து கொண்டார்கள். இப்பிரபஞ்சத்தின் நலனுக்காக மகாதேவரும் நாராயணரும் மிகவும் முக்கியமானவர்கள் என்று. மகாதேவரின் கண்ணீரில் இருந்து உதயமான அந்த நதி இருக்கிறதே, அதை இப்பிரபஞ்சம் காலம் உள்ளவரை அலக்நந்தா என்ற பெயருடன் அழைப்பார்கள். அலக்நந்தா என்ற பெயருடன் அழைப்பார்கள். அலக்நந்தா என்ற பெயருடன் அழைப்பார்கள். அதோடு எந்த நதி நாராயணரின் கண்ணீரில் இருந்து உதயமானதோ அதை அனைவரும் மந்தாகினி என்று அழைப்பார்கள். மந்தாகினி என்று அழைப்பார்கள். அதோடு இந்த இரு நதிகளும் பிரபஞ்சத்திற்கு ஒன்றை எடுத்துரைக்கும். லோக நன்மைக்காக எவரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்களது வாழ்க்கையில் தன்னலத்திற்கு இடமில்லை. அவர்கள் தனக்கென்று எதையும் சிந்திக்க மாட்டார்கள். அவர்களது அனைத்து செயலும் இப்பிரபஞ்சத்தின் நலனுக்காக மட்டுமே தான் இருக்கும். நாராயண நாராயண ஹர ஹர சம்போ.
வாருங்கள் மகாதேவா. தாங்கள் கைலாயம் செல்வதற்கு நேரம் வந்துவிட்டது. நான் கைலாயம் செல்லப் போவதில்லை நாராயணா. ஏனென்றால் கைலாயத்தில் தேவி கங்காவிற்கும் பார்வதிக்கும் தனிப்பட்ட சங்கடம் உள்ளது. எனது கடமையாற்ற விடாது என்னை தடுக்கிறது. நான் ஆற்றும் செயலை களங்கமுறச் செய்கிறது. எனவே இந்நதிகளுக்கு மத்தியில் இனி நான் வாசம் செய்வேன். இங்கிருந்தபடி லோக நன்மைக்கான உத்தேசத்தினை நிறைவேற்றப் போகிறேன். பிடிவாதம் கொள்ளாதீர்கள் மகாதேவா. தாங்கள் கைலாயம் செல்ல வேண்டிய அவசியம் உள்ளது. தாங்கள் தங்கள் இடத்தை விட்டு விலகுவது இப்பிரபஞ்சத்திற்கு எவ்விதத்திலும் நல்லதல்ல. தங்களது இந்த சிவனுக்கு இப்பொழுது அமைதி என்பது அவசியம். அது இப்பொழுது கைலாயத்தில் இல்லை நாராயணா. இயன்ற முயற்சிகளை நான் புரிந்திட்டேன். தேவி கங்கா, தேவி பார்வதி இருவருக்கும் எடுத்துரைத்தேன். ஆனால் அதில் தோற்றுவிட்டேன். நிம்மதியற்ற மனம் கொண்டு என்னால் என் கடமையாற்ற இயலாது. தாங்களே நான் வணங்கும் இறைவன், என் தோழன். அது மட்டுமல்ல, எனது சரி தவறு யாவையுமே தாங்கள் நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவர். என்னால் குழப்பம் நிறைந்த மனம் கொண்டு என் கடமைகளை நான் செய்திட இயலாது என்பதை தாங்கள் அறிவீர்கள். எனவே இன்று முதல், இக்கணம் முதல் சிவனின் ஸ்தலம் இவ்விரு நதிகளுக்கு மத்தியிலேயே அமைந்திடும். இவ்விரு நதிகளுக்கு மத்தியிலேயே அமைந்திடும். இல்லை மகாதேவா, தாங்கள் என்னுடன் கைலாயம் வர வேண்டும். சகோதரிகள் இருவரும் கைலாயத்தில் வாசம் செய்திடுங்கள். என்னால் கைலாயம் வந்திட இயலாது. இனி இங்குதான் நான் இருப்பேன். அது மட்டுமல்ல, கைலாயத்தில் நாம் மூவரும் ஒன்றாக இருப்பது இயலாத ஒன்றே. நாம் மூவர் அல்ல, கைலாயத்தில் இருவர்தான் இருப்பார்கள். இல்லை, நான் கைலாயத்தை துறந்து எங்கும் செல்ல மாட்டேன் பார்வதி. தாங்கள் செல்ல வேண்டாம். நான் கைலாயத்தை துறந்து செல்கிறேன். நான் கைலாயத்தை துறந்து செல்கிறேன். இந்த முடிவிற்கான காரணம் என்ன பார்வதி? உங்கள் இருவருக்கும் விவாகம் செய்துவிட்டு நான் தங்கள் பிரபஞ்சத்தை விட்டு வெகு தூரம் செல்ல போகிறேன். வெகு தூரம் செல்ல போகிறேன். அதற்கு வாய்ப்பில்லை. இது சாத்தியமாகாது. இயலாததை நிகழ்த்தி காட்டுவது எனது பொறுப்பு.
இன்று தங்களுக்கும் அக்கா கங்கைக்கும் திருமணம் நடந்தேறும், திருமணம் நடந்தேறும், திருமணம் நடந்தேறும். ஆனால் அதி அற்புதம். விவாகத்திற்கான ஏற்பாடுகளை துவங்குங்கள். அன்னை கங்கைக்கும் மகாதேவருக்கும் நடக்கவிருக்கும் இந்த விவாகம் கோலாகலமாக இருக்க வேண்டும். அமைதி, அமைதி, அமைதி. உனது பிரமையிலிருந்து வெளியே வா மன்சா. சிவனும் சக்தியும் இப்பிரபஞ்சத்தின் ஆதாரமாவார்கள், அன்பின் பிரதிபிம்பமாவார்கள். காலம் துவங்குவதற்கு முன்பிலிருந்து காலம் அழியும் வரை இவர்கள் ஒன்றாக இருப்பார்கள். சிவன் மற்றும் கங்கையின் திருமணத்தை பற்றி எண்ணுவது இயலாத காரியமாகும். இந்த இயலாத காரியத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். என் காரணமாக மகாதேவர் கைலாயம் துறக்க நேரிட்டது. என் பிடிவாதம் காரணமாக சிவன் இப்பிரபஞ்சத்தை துறந்தார். தன் பக்தர்களுக்கு அவரால் உதவ இயலாமல் போனது. இன்று ஏராளமான அப்பாவிகள் மன்சாவின் சர்ப்பத்தின் நஞ்சால் தன் உயிரை இழந்தார்கள். என் காரணமாக மகாதேவரால் தன் கடமையை செய்ய இயலாமல் போனது காரணம் நான் தான். நான் செய்த இந்த மாபெரும் தவறுக்கான பிராயச்சித்தத்தை நிச்சயம் செய்வேன். தேவி பார்வதி, இந்த அசம்பாவிதத்திற்கு தங்கள் பிடிவாதம் மட்டும் காரணமல்ல. தேவி கங்கையும் இதில் பங்குதாரர்தான். அதோடு உண்மை யாதெனில், தேவி கங்கை செய்த தவறை ஒப்பிட்டு பார்த்தால் தாங்கள் செய்த தவறு மிக சிறியதுதான் தேவி. சிறிய தவறோ பெரிய தவறோ அதை பற்றின கவலை எனக்கில்லை. தவறு தவறுதான். உண்மையை கூறினால் என் பிடிவாதம்தான் இது அனைத்திற்கும் காரணம். அதை நான் உணர்ந்து விட்டேன். நான் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்தாக வேண்டும். தனது சக்தி செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்ய சிவன் தேவி கங்கையை விவாகம் செய்து கொள்வார், விவாகம் செய்து கொள்வார், விவாகம் செய்து கொள்வார், விவாகம் செய்து கொள்வார். மன்னிப்பு அது வீரர்கள் கொண்டிருக்கும் குணமாகும். பலவீனமானவர் என்றும் எவரையும் மன்னிக்க வாய்ப்பில்லை. குரோதத்தை காண்பிப்பது மிகவும் எளிதாகும், ஆனால் மன்னிப்பதென்பது மிக கடினமாகும். நினைவிருக்கட்டும், மன்னிப்பு அகங்காரத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகின்றது. எவர் மன்னிப்பு கோருகின்றாரோ அவர் தன் மனதினை தூய்மைப்படுத்துகின்றார். தூய்மை கொண்ட மனம் இருந்தால்தான் ஒருவரால் நிம்மதி அடைந்திட இயலும்.